ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால், குரு அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது நாராயணனின் அவதாரம் 10 என்ற புத்தகத்திலிருந்து வராக அவதாரம் 6வது அவதாரமாக வராக அவதாரத்தை நமக்கு காண்பிக்கின்றார்கள். உள்ள போலாம். வராக அவதாரம் நாம் பன்றியை அசுத்தத்தில் உழலும் ஒரு ஜீவனாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பன்றியை அசுத்தத்தில் உழலும் ஒரு ஜீவனாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமது ஞானிகள் பன்றியின் தலையை மனித உடலில் பொருத்தி கடவுளின் அவதாரங்களில் வராக அவதாரம் என்றுரைத்து நம்மை வணங்கச் செய்தனர். ஞானிகள் தந்தருளிய உண்மையின் உணர்வின் தன்மையினை மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள் எமக்கு அனுபவபூர்வமாக உணரும்படி செய்தார்கள். ஒருமுறை எமது குருநாதர் எமக்கு காப்பியும் அவருக்கு தேநீரும் வாங்கி வரச் செய்து ஒரு சாக்கடையில் இருந்து குப்பையை எடுத்து காப்பியில் போட்டு எம்மை குடி என்றார். யாம் இதை பார்த்ததும் நாம் சரியாக சிக்கிக்கொண்டோம் என்று எண்ணி சாலையில் செல்கின்ற ஆட்களை பார்க்கின்றோம், சாக்கடையின் அசுத்தத்தையும் பார்க்கின்றோம். இவைகளையெல்லாம் பார்த்த பின் காப்பியை எவ்வாறு குடிப்பது என்று எண்ணுகின்றோம். இந்த எண்ணத்தால் நாம் திகைத்த வண்ணம் இருந்தோம். சாலையில் செல்கின்றவர்கள், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் நைனாவிற்கு பைத்தியம் பிடித்து கொண்டது என்று பேசிக்கொண்டார்கள். இதையும் கேட்டோம். அப்பொழுது அங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் குருநாதர் எம்மை விடவில்லை. எமது மனமோ அல்லல் பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் உணர்வின் இயக்கங்களை உயிர் இயக்கி உடல் முழுவதும் பரவச் செய்து நாம் எதை எண்ணுகின்றோமோ அதே இனம் நமக்குள் நின்று அதே இயக்கமாக எவ்வாறு இயங்குகின்றது என்பதை அறியச் செய்தார். அப்பொழுதுதான் உணர்வின் இயக்கங்களை உயிர் இயக்கி உடல் முழுவதும் பரவச் செய்து நாம்
எதை எண்ணுகின்றோமோ அதே இனம் நமக்குள் நின்று அதே இயக்கமாக எவ்வாறு இயங்குகின்றது என்பதை அறியச் செய்தார். தப்பிப்பதற்கு வழியில்லாமல் அங்கு இருந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது குருநாதர் டீ கடையில் வாங்கி வந்த டம்ளர்களை கொடுத்து வா என்று அனுப்பினார். கடையில் கொண்டு போய் கொடுத்தால் அதை வாங்கவே மறுத்துவிட்டார்கள். டம்ளர்களுக்கு உண்டான பணத்தை கொடுத்தோம், அதையும் வாங்க மறுத்துவிட்டார்கள். அதன்பின் எமது குருநாதர் முறுக்கு, நிலக்கடலை, பொட்டுக்கடலை 3ஐயும் வாங்கி வா என்று எம்மை கடைக்கு அனுப்பி வாங்க வரச் செய்தார். சாக்கடையில் கோடுகளை போடச் சொன்னார். சாக்கடையில் முதலில் பொட்டுக்கடலையை போடச் சொன்னார். இரண்டாவதாக முறுக்கை போடச் சொன்னார். மூன்றாவதாக கடலையை போடச் சொன்னார். பின் சிறிது நேரம் கழித்து பன்றி வருவதை காண்பித்து பன்றியின் நடவடிக்கைகளை கவனிக்கச் சொன்னார். பன்றி சாக்கடையில் முகர்ந்து பார்த்து பொட்டுக்கடலை முன்னால் இருந்தது. அதை விட்டுவிட்டு அடுத்து முறுக்கு எண்ணெய் வாசனை வருகின்றது. நாற்றத்திற்குள் இதை கண்டுபிடித்து போகின்றது. முறுக்கை எடுக்கின்றது. அதற்கடுத்து எண்ணெய் வாசனை வருகிறது. கடலைப்பருப்பை சாப்பிடுகின்றது. அடுத்து பொட்டுக்கடலை இருக்கின்றது, அதை விட்டுவிட்டது. மாற்றி அந்த வாசனையைத்தான் நுகர்ந்து எடுக்கிறது. பார்த்தாயா, பன்றி சாக்கடைக்குள் நாற்றத்தை எடுக்கவில்லை, அதில் இருக்கும் பருப்பை எடுத்தது. ஆனால் நீயோ எதை எடுக்கின்றாய் என்று எம்மை பார்த்து கேட்டார். நாம் உட்கொள்ளும் ஆகாரத்தில் உள்ள நாற்றத்தை நமது உடலில் இருந்து வரக்கூடிய 6வது அறிவு நஞ்சை பிரிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. நீ ஏன் இதை பிரிக்க முடியவில்லை என்று கேட்டார். யாம் என்ன பதில் சொல்ல முடியும்? நாம் உட்கொள்ளும் உணவு நல்ல ருசியாக இருக்கின்றது. நமது உடல் அதில் இருக்கும் நஞ்சை மலமாக மாற்றிவிடுகிறது. நமது 6வது அறிவின் இயக்கத்தால் வராகன் தான் கூர்மையாக எண்ணி எடுத்த உணர்வின் வலுகொண்டு அதனின் உயிரான்மா தமது அடுத்த பிறவியாக மனித சரீரத்தை பெறுகின்றது எனும் நிலையை எமது குருநாதர் எமக்கு தெளிவாக்கினார். ஞானிகள் சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் தத்துவங்களை கொடுத்திருக்கின்றனர். பன்றியின் உடலை உருவாக்கிய உயிரும் கடவுள்தான். பன்றியானது தன் உணர்வின் வலிமை கொண்டு நாற்றமான சாக்கடைக்குள் மறைந்திருக்கும் நல்ல பருப்பினை முகர்ந்து எடுக்கின்றது. தன் உணர்வின் வலிமையால் நாற்றத்தை பிளந்து நல்ல பருப்பினை உணவாக எடுத்து தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றது. பன்றியின் உயிர் தீமைகளை பிளந்து தீமைகளை அகற்றிடும் உணர்வினை நுகர்ந்து அதனில் விளைந்த உணர்வின் சத்தால்தான் இன்று மனித உடலை பெற்றிருக்கின்றது. ஆகவே உயிர்தான் கடவுள். உனக்குள் நின்று எண்ணியதை உருவாக்குவதும் எண்ணியதை ஜீவனாக்குவதும் எண்ணியதை உடலாக்குவதும் எண்ணியதை செயலாக்குவதும் உயிரே. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. நீ எதை எண்ணுகிறாயோ அது உன்னுள் அணுவாக மாறி அணுவின் இயக்கமாகத்தான் உன் உடலின் இயக்கமும் உன் சொல் செயல் எல்லாமும் என்று தெளிவாக எடுத்துரைத்து மனிதனாக உருவாக காரணமாக இருந்ததே உனது உயிர்தான் என்று எமக்கு உபதேசித்தார்.
ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொருவா. இந்த அளவில் ஞானகுரு என்று அன்பர்களால் அழைக்கப்படுகின்ற நாமகிரிசி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கின்றார்கள். நிறைவு செய்து கொள்வோம். இதுவரை நாம் 6 அவதாரங்களை பார்த்திருக்கின்றோம். 6 அவதாரங்கள் என்பது நமது புருவ மத்தியில், இந்த மனித உடலில் நமது புருவ மத்தியில் இருக்கின்ற உயிரான ஈசன் எப்படி பரிணாமத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறது என்பதை தான் இந்த அவதாரங்கள் நமக்கு காண்பிக்கின்றது. ஆக இந்த மனித உடலில் இருக்கும்போதே நாம் அந்த நரசிம்ம அவதாரம் என்ற நிலையில் அனைத்தையும் பிளந்து என்றும் 16 என்கின்ற அழியா ஒளி சரீரத்தை, கல்கி என்ற அழியா ஒளி சரீரத்தை நாம் பெற வேண்டும். அதாவது மீண்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். முதல் அவதாரம் சூரியன். சூரியன் எப்படி உருவானது? ஆதியில் ஆவியாக இருந்த ஆற்றல்கள் ஆதிசக்தி, வலுவான ஆவி வலு இல்லாத ஆவியை உராயப்படும் பொழுது ஏற்படுகின்ற வெப்பம், காந்தம், 1000 வெப்ப அணுக்கள், 1000 காந்த அணுக்கள், விஷம் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒரு அணுவாக உருவெறுகிறது. இது அப்படியே வருது. இதுபோல குணங்கள், 1000 குணங்கள், 1008 குணங்கள், இது எல்லாம் இணைந்து ஒவ்வொரு அணுக்களாக இணைந்து ஒரு பொருளாக உருவெறுகிறது. அதற்கு பரம்பொருள் என்று பெயர். இந்த பரம்பொருளானது கோடான கோடி அதாவது இல்லையில்லாத கற்பகோடி அணுக்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒரு பூமியாக உருப்பெறுகிறது. அதுதான் நாம் இருக்கக்கூடிய பூமி. இதுபோல பூமியானது வளர்ச்சியின் தன்மையில் நட்சத்திரமாகிறது. நட்சத்திரம் சூரியனாகிறது. இப்போ சூரியன் ஒரு குடும்பம், 27 நட்சத்திரம், நவக்கோள்கள், இது ஒரு பிரபஞ்சம். இதுபோல 2000 சூரிய குடும்பம், 33 கோடி சூரிய குடும்பம், இதுபோல் அகண்ட பேரண்டம் அப்படின்னு போயிட்டே இருக்கு. எல்லையில்லாத நிலையில் போயிட்டுருக்கு. இந்த பூமியில் நமது சூரியன் எவ்வாறு அணுக்களை வளர்க்கிறது, அணுக்கள் எவ்வாறு உருப்பெறுகிறது, உயிரணு எவ்வாறு உருப்பெறுகிறது, அதாவது சூரியனிலிருந்து உயிரணுவாக பிறக்கவல்ல ஒரு அணுவானது ரேவதி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரத்தின் கதிரியக்க சக்தியால், வியாழன் கோளின் கதிரியக்க சக்தியால், செவ்வாய்க்கோளின் கதிரியக்க சக்தியால் எல்லாமும் அனைத்தும் ஒன்றாக இணைந்து சந்தர்ப்பத்தில் உயிரணுவாக உருவெறுகிறது. இதுபோல கோடானு கோடி உயிரணுக்கள் மிதந்து வந்து கொண்டே இருக்கின்றது, சுரண்டு கொண்டே இருக்கிறது. அதில் அந்த உயிரணுவுக்கு
விஷ்ணு என்று காரணப்பெயரை வைக்கின்றார்கள் ஞானிகள். முதல் அவதாரம் நாராயணன் சூரியன் என்றும், நாராயணனுக்கு 2 மனைவியர் என்றும், சீதேவி பூதேவி என்றும், சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகள் அனைத்தும் சீதேவி, அது போய் ஒரு அணுவாக ஒரு பொருளாக உருபெறும்போது பூதேவி என்றும் நாராயணனுக்கு பெயரை வைத்து அடுத்து உயிரணுவுக்கு பெயரை வைக்கின்றார்கள் விஷ்ணு என்று. விஷ்ணுவின் மனைவி லக்ஷ்மி காந்தம். அது அந்த உயிரணு மிதந்து வந்து நமது பூமியில் சிக்குண்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஈர்ப்பின் தன்மையால் அந்த உயிரணு ஒரு தாவர இனத்தை நுகர்ந்து உடலை பெற்று மீண்டும் அதே தாவர இனத்தை பசி தாங்காத நிலையில் கண்ணில்லாத புழுவானது அதே தாவர இனத்தை சாப்பிட வேண்டும் என்ற இயக்கத்தோடு செல்லும் பொழுது செல்வதற்காக உடலின் உணர்வின் தன்மைகள் எண்ணமாக உருபெறுகிறது. அந்த உயிரணு தாவர இனத்தை நுகரும் பொழுதே விண்ணிலிருந்து வந்த அந்த உயிரணுவானது முதலில் தாவர இனத்தை சுவாசித்து அதை நுகரும் பொழுதே அணு சிசுக்கள், அந்த உயிராத்மாவில் அணு சிசுக்கள் அணு திசுக்கள், அந்த அணு சிசுக்கள் அணு திசுக்களாக உருப்பெற்று அதனுடைய மலம்தான் உடலாக கண்ணில்லாத புழுவாக உருப்பெறுகிறது. அந்த உடலின் உணர்வின் தன்மைகள் எண்ணமாக உருப்பெறுகிறது. எண்ணம் பிறக்கின்றது 3வது அவதாரம். அப்புறம் கண்ணில்லாத புழு கண்ணை பெற வேண்டும், மீண்டும் இதே பசிக்காக தான், இதே நிலையில்தான் அது என்ன செய்து, கண்ணில்லாத புழு கண்ணை பெறுகிறது. கண்ணன் அடுத்த அவதாரத்தில் அவதரிக்கின்றான். கண்கள் பிறக்கிறது. அதுக்கு அடுத்த அவதாரத்தில் தான் கூர்ம அவதாரம் என்ற அவதாரத்தை அதாவது கூர்ம அவதாரத்தில் ஆமையை போட்டு நமக்கு காண்பிக்கின்றார்கள். ஆமை என்ன செய்யுது, கூர்மையாக கூர்ந்து கவனித்து நாம் எதை கூர்ந்து கவனிக்கின்றோமோ அந்த செயல் மிக சிறப்பாக செயலாக்கமாகிறது. ஒரு மாணவன் படிக்கும் பொழுது நான் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று கூர்மையாக அந்த பாடத்தையும் பேராசிரியர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மைகளை எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கும் பொழுது அவன் மிகப்பெரிய வல்லுநராக உருவெறுகின்றான். அதுபோல டாக்டரும் மிகப்பெரிய நிலைகளில், அந்த வைத்திய நிலைகளில் டாக்டர் எப்படி அந்த கூர்ந்து கவனித்து அதில் தன் நாட்டத்தை செலுத்தும்போது அவர் மிகப்பெரிய மருத்துவராக உருவெறுகின்றார். அதே சமயத்தில் ஏனோதானன்ட்டு இருக்கக்கூடிய தன்மைகளில் படிக்கக்குள்ள அதனுடைய நிலைகளையும் நாம் அனுபவத்தில் பார்க்கின்றோம். ஆக கூர்ம அவதாரத்துடைய தன்மைகள் கூர்ந்து சாமி கொடுக்கக்கூடிய உபதேசத்தை நாம் ஆடியோவை கேட்கும்போது அது கூர்ந்து கவனித்து என்ன சொல்கின்றார், ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கவனித்தோம்னா அதனுடைய அந்த உபதேசத்தினுடைய சாரம் ஒரு கருத்தை சொல்லும். அப்போ அதன் நிலையை நாம் புரிஞ்சுக்கலாம். ஆக இந்த மனித வாழ்க்கையில் உடல் அழிகின்றது, உணர்வுகள் மாறுகின்றது, மாறிய உணர்வுக்கு இப்போ ரூபம் பெறுகின்றோம். நேற்றைய செயல் இன்றைய சரீரம், இன்றைய செயல் நாளைய சரீரம். ஆக இன்றைய செயல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றுதான் நமக்கு அவதாரத்தின் தன்மைகள் நிலைகள் கொடுக்கின்றது. ஆக வராக அவதாரத்தில் இந்த காற்று மண்டலமே சாக்கடையாக இருக்கிறது. ஆக
நாற்றத்தை பிளந்து நல்லதை எடுத்தல். எப்படி பன்றி அந்த பருப்பை முதல்ல அந்த முறுக்கு எண்ணெய் உள்ள முறுக்கை முதல்ல எப்படி சாப்பிட்டுது, ரெண்டாவது கடலை பருப்பை எப்படி சாப்பிட்டுது, அப்புறம் பொட்டுக்கடலையை விட்டுடுச்சு. அதுபோல் உயர்ந்த ஞானிகளின் அருள், ஏன்னா மெய்ஞானத்திற்கு அடுத்தபடி தான் விஞ்ஞானம். மெய்ஞானத்திலிருந்து உருவானது தான் விஞ்ஞானம் எல்லாமே. ஆக நாம் அடுத்த நிலையில் வராக அவதாரத்தில் நாம் கற்றுக்கொண்டது என்ன என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி நாம் நமக்குள் அதை பதிவு செய்து கொள்வோம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த அவதாரத்தில் சந்திப்போம். குரு அருள் பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொருவா. இந்த அருளுரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உயிராத்மாக்களும் அவர்களை அறியாது சேர்ந்த தீயவினைகள், சாபவினைகள், பாவவினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்க பெற்று அவர்கள் இல்லங்களெல்லாம் அந்த அருள் மகிழ்ச்சியின் அரிசக்தி படர்ந்து பரவி கலந்து பதிந்து சர்வ நச்சுத்தன்மைகள் அனைத்தும் நீங்கி அவர்கள் இருக்கும் இடங்களெல்லாம் அவர்கள் குடும்பம் முழுவதும், அவர்களுடைய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் அனைவரும் மலர் மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழ்ந்து சக்தி பெற வேண்டும். அனைவரும் பரிபூர்ண நலம் பெற வேண்டும். அனைவரும் பற்றற்ற நிலையில் கோடீஸ்வரனாகி அருள் ஞானத்தை, மெய்ஞானத்தை பற்றுடன் பற்றி அருள் வாழ்க்கை வாழ்ந்து இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலையை நாம் அனைவரும் பெறுவோம். குரு அருளை பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குரு தேவா. குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம்.